Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல beetroot lip balm vaseline இல்லாம வீட்லயே எப்படி ஈஸியா பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு bell button இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த lip balm ஈஸியா பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். நான் பதஞ்சலி ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நேச்சுரலாக இருக்கிற ஆலோவேரா ஜெல் வேண்டாம், ஏன்னா அது 1 வீக்கில் கெட்டு போயிடும். ஆனால் அது ரொம்ப நாளும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் எடுத்தால் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வராது. அதனால் கடையில் வைக்கிறது தான் எடுத்துக்கணும். ஆலோவேரா ஜெல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம லிப்ஸ் ட்ரையாக ஆகி கிராக்லாம் இருக்கும், அதில் இரிட்டேஷன் ஆகும். அந்த இரிட்டேஷன்லாம் கம்மியாகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ட்ரைனஸையும் கம்மி பண்ணும். அதனால் இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆகணும். அடுத்தது நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நேச்சுரலாகவே பீட்ரூட்டில் அந்த ரெட் பிங்க் கலர் இருக்கிறதுனால நம்ம லிப்ஸில் அதை அப்ளை பண்ணும் போது நம்ம லிப்ஸும் பிங்க் கலராக ஆகும். பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அது லைட்டன் பண்ணும் அண்ட் லிப்ஸை கிளென்சன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிப் பாம் லிப்ஸில் கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறதுனால பிக்மெண்டேஷன் இருந்தாலும் கம்மியாகும். இப்போது இது கூட நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த விட்டமின் இ கேப்சூல். இவியான் 400 விட்டமின் கேப்சூல் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு கேப்சூல் ஆட் பண்ணுறேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின், ஹேர், லிப்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய நியூ செல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம நியூ செல்ஸ் வர்றது பிங்கிஷாக வரும். ஸோ தட் பிக்மெண்டேஷன் கம்மியாகும். இப்போ இதை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கோகோனட் ஆயில் பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்ந்து ஒரு வேக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வரும். அந்த வேக்ஸை தான் நம்ம லிப்பில் டெய்லி கண்டினியூஸாக அப்ளை பண்ணணும். நார்மலாக லிப் பாம் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் அப்ளை பண்ணணும். கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறதுனால பிக்மெண்டேஷன் கம்மியாகும் அண்ட் லிப்ஸ் லைட்டன் ஆகும். இதில் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாததால் சைடு எஃபெக்ட்ஸ் இதுக்கு கிடையாது. அண்ட் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.